வணக்கம். செய்திகள் வாயிலாக மீண்டும் சந்திக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையில் நடந்திருக்கின்ற சந்திப்புக்குள்ள முக்கியமான சில விஷயங்கள் கிடப்பில போடப்பட்டதாக இப்போது தமிழ் தரப்பு சார்பான சில விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில பெருமளவாக தமிழ் தரப்பு சார்ந்து தமிழ் மக்களுடைய தீர்வு சார்ந்து எந்த விடயங்களும் அவ்வளவு பெரிதாக பேசப்படவில்லை. வெறுமனே அதை வெளிக்காட்டக்கூடாது என்பதற்காக சில விடயங்கள் நரேந்திர மோடி தரப்புல பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது நரேந்திர மோடி அவர்களினால் ஒரு வலியுறுத்தல் என்பது அனுரகுமார் திசாநாயக்க தரப்புக்கு முன்வைக்கப்பட்டது. தமிழ் மக்கள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல நல்ல முடிவெடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதாகவும், உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும், 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது சார்ந்திருக்கின்ற விடயங்கள் வெறுமனே பேசப்பட்டதை தவிர உண்மையிலேயே தமிழ் தரப்புக்கான தீர்வு பெற்றிருக்கின்ற விஷயங்கள் முழுமையாக கலந்துரையாடப்படவில்லை என்று சில விமர்சனங்கள் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. நாட்டுல அரசு சேவையை அரசு பொறிமுறையாக மாற்றுவதில் சவால் இருப்பதாக அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இப்போது அரசாங்க சேவை சார்ந்திருக்கின்ற விஷயங்களை மீளாய்வு செய்வதற்கு ஒரு புது குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் உண்மையான முறையில நீங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும், நேற்று நாள் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சில் கேட்போர் கூட்டத்துல மாவட்ட செயலகங்கள் மாநாடு என்பது கலந்துரையாடல் என்பது இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலுக்கு பின்பாடு இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இலங்கையினுடைய அரசு சேவை என்பது சரிவடைந்து கொண்டிருக்கிறது. அதை சரிவில் இருந்து மீட்டெடுப்பது தொடர்பான கலந்துரையாடலாகும். அதை கட்டியமைப்பதற்கு அத்தனை பேரும் தயாரா இல்லையா என்பது பற்றியிருக்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஜனாதிபதி சில வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார். அதே போல அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றவர்கள் வெறுமனே அரசியல் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் மட்டும் நாட்டை சரி செய்து முன்னோக்கி கொண்டு போகாது, அரசு சேவையும் இதுல முக்கியமான பங்கு வகிப்பதாகவும், வேறு நாடுகளை போல அரசு சேவை சார்ந்திருக்கிற விஷயங்களுக்கு நிலையான சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பல விடயங்கள் இதன் போது ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழுவிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்ட கோரிக்கை எந்த விதமான அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இந்த குழு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தல் முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அரசு சேவையில் இருக்கின்ற ஊழல் சார்ந்திருக்கின்ற விஷயங்களை எப்படி இல்லாத ஒழிப்பது போல ஆக்கப்பூர்வமாக அரசு சேவையை மாற்றியமைப்பதற்கான யோசனைகள் என்பது முன்வைக்கப்படும் என்று சொன்னார்கள். 2025ஆம் ஆண்டு நிறைய கேள்விகள் இருந்த நிலையில அரசு உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சார்ந்திருக்கின்ற விஷயங்களும், 2025ஆம் ஆண்டு நிதி சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரம், வரவு செலவு சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரம் உள்ளடக்கப்படும் என்ற ஒரு விடயமும் தற்போதைய ஆட்சியாளர்களினால் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு படுகொலை அச்சுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணை என்பது தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. இதனை ரகசிய போலீசார் இந்த விசாரணையை முன்னெடுத்து வருவதாக நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த விசாரணைக்கு கண்டி பிரதேசத்தை சேர்ந்திருக்கின்ற முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வழங்கி இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் தான் தற்போது நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அதே நேரம் அவரிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதிமன்றத்திடம் சொல்லப்பட்டிருக்கிறது போலீசாரினால். ஆனால் இந்த தகவல் என்பது, இந்த வழக்கு என்பது ரகசியமாக போடப்படுவது போல இதுவரைக்கும் எந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் இடம்பெற்று வருகிறது என்பது அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை. காலியில ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாக இருக்கிறது. 38 வயதான பித்தம் என்ற நபர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இலக்காகி பலியாகி இருக்கின்றார். இந்த சம்பவம் என்பது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இடம்பெறுகின்ற முதலாவது சம்பவம். இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்களின் போது பல துப்பாக்கி கலாச்சாரம் என்பது அதிகரித்ததாக இருந்தது. இப்போது மீண்டும் இது பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தின் போது அவரோடு பயணம் செய்திருக்கின்ற அவருடைய மனைவியும் காயமடைந்திருக்கிறார். இப்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் காயமடைந்ததுக்கு பிற்பாடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தாலும் சிகிச்சைகள் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விசாரணை என்பது முன்னெடுக்கப்படுகின்றது. சிரியாவில் நடத்தப்பட்டிருக்கின்ற ஏவுகணை தாக்குதல்ல ISIS அமைப்பினுடைய தலைவர் அபு யூசுப் அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராணுவ தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் அவரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்ல ISIS அமைப்பினுடைய தலைவர், அதே நேரம் அவரோடு இருந்திருக்கின்ற ஏனைய 2 நபர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இப்போது வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கிறது. அதே நேரம் சிரியா பகுதியில் இருக்கின்ற 8000க்கும் அதிகமான ISIS அமைப்பினுடைய ஆதரவாளர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி ஊடகங்கள் தகவல் சொல்லியிருக்கிறது. முக்கியமாக இந்த போர் இடம்பெற்றிருக்கிற காலப்பகுதியிலும் அதே போல இந்த ISIS அமைப்பினுடைய தலைவர்கள் இதுக்கு முன்பாகவும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்ல பலியாகி இருந்தார்கள். புதிதாக நியமிக்கப்பட்டவரும் இப்போது தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். இது பற்றி இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மறக்காம, இது பற்றி இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.